ஹாய் கைஸ், திஸ் இஸ் சக்ரேஷ். இந்த சேனலோட 18வது வீடியோ இது. இன்னைக்கு என்னடா வீடியோவில் பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா, விடாமுயற்சியோட படத்தை பார்க்க போகிறோம். என்னடா ஒரு ஆம ஃபேனா, சாரி ஒரு ஏகே ஃபேனா. நான் இந்த படத்துக்கு 2 வருஷம் கழிச்சு வெயிட் பண்ணி ஈகரா வந்திருக்கோம். பார்ப்போம். 2 வருஷம் கழிச்சு வருது. ஒரு விஜய் ஃபேனாவே எனக்கே ஹாப்பியாக இருக்குன்னா, கார்த்தி ஃபேன். டேய் சும்மாறா, நானே நொந்து போயிருக்கேன். இந்த வீடியோல வந்து வேற மாதிரி நம்ம வந்து செலிப்ரேட் பண்ண போறோம் அஜித்தோட படத்தை. எனக்கு கையெல்லாம் ஒரு பாருங்க, உள்ள படத்தை போட்டான்னு நினைக்கிறேன். வாங்க பாப்போம். வாங்க சீக்கிரம் வாங்க. அப்படியே சொல்லலாம். அஜித் 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 ஐயோ, ஒரு செம்மையான ஒரு மிஸ்ட்ரியாகவே போயிட்டு இருந்துச்சு. ஒரு கதை நல்லாவே போயிட்டே இருந்துச்சு, கனெக்ட்லேயே இருந்துச்சு. இன்டர்வல் பிளாக்ல வந்து ஷூட் பண்ணுற மாதிரி வச்சுருந்தாங்க, பயங்கரமாக இருந்துச்சு. இன்டர்வல் பிளாக்ல ஷூட் பண்ணுற மாதிரி தான் வச்சுருந்தாங்க. ஆனால் ஃபஸ்ட் ஹாஃப் வந்து நிறைய பேர் ரிவ்யூ கொடுத்துருந்தாங்க, கேவலமாக இருக்குன்னு. ஆனால் உண்மையாக ஃபஸ்ட் ஹாஃப் மாதிரிலாம் எடுக்கவே முடியாதுங்க. அவ்வளோ லைனப்பாக போயிட்டுருக்கு. சீட்டில் உட்கார வச்சுட்டாரு சொன்ன மாதிரி. ஒரு பயங்கரமாக இருக்குது. இதுக்கு அடுத்தது வந்து இன்னும் நான் அவ்வளோ எதிர்பார்த்தேன். அஜித்தை வந்து நிறைய கொடுமைப்படுத்திருக்காங்க, அதான் ஒரு மாதிரியாக இருக்குது. நான் வந்து இது நிறைய பூமர்லாம் சொன்னாங்க, இந்த படம் என்னங்க ப்ரோ ஃபஸ்ட்டு இதே உட்கார்ற மாதிரி அப்படின்னு. என்னங்க இல்லை, எனக்கு புரியல. இந்த படத்தை பாரு, ஃபஸ்ட்டு இதெல்லாம் அப்படி ஃபஸ்ட் ஹாஃபே அந்த மாதிரி இருக்குன்னா செகண்ட் ஹாஃப் எந்த மாதிரி இருக்குன்னு பார்த்துக்காங்க. இன்னும் வத்தி குச்சி பாட்டே வரல. வத்தி குச்சிட்டு என்ன ப்ரோ? நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருக்கு. செகண்ட் ஹாஃப் போய் பார்ப்போம் வாங்க. பயங்கரம் பண்ணுறோம். படம் வந்து நல்லா இருந்துச்சு. அது மற்றவங்க எல்லாருமே எக்ஸ்பெக்டஸ் அதிகமாக வச்சுட்டு மட்டும் ஃபஸ்ட் ஹாஃப் நல்லா இருக்கு. எக்ஸ்பெக்டஸ் இல்லாமல் செகண்ட் ஹாஃப் பார்ப்போம் வா. கைஸ், செகண்ட் ஹாஃப் வேற மாதிரி இருந்துச்சு. ஆனால் வந்து ஒரு ஃபஸ்ட் ஹாஃபோட செகண்ட் ஹாஃப் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஒரு அர்ஜுனும் அந்த அர்ஜுனா யாரோ ஆக்ஷன் கேங்க அர்ஜுன் அவங்க ரெஜினாவோட லவ் ஸ்டோரி வேற மாதிரி. எனக்கு வந்து அந்த பாட்டு தான் பத்திக்கிச்சு. பாட்டில் இந்த வர ஃபைட் சீன்லாம் ஒரு மாதிரி கூஸ் பம்ப்ஸ் தான். ஒரு சீனும் பயங்கரமாக இருக்குது. ஓவராலாக பார்க்குறப்போ படம் வந்து வேறு மாதிரி இருக்குது. நீங்கள் நிறைய பேர் வந்து பேட் ரிவ்யூ கொடுத்துட்டு இருந்தாங்க, அதெல்லாம் கிடையாதுங்க, சூப்பராக இருக்குது. சொல்கிறவன் 1000 சொல்லட்டும், எங்களுக்கு எப்பவுமே ஒரு ஆள் தான் பேசட்டா காதல விழுவாதுரா. இல்லைங்க, தொண்டை கத்தி வலிக்குதுங்க தொண்டையை. அதான் சொல்கிறவன் 1000 சொல்லட்டும். படத்தை செகண்ட் ஹாஃப் பொறுத்தளவு ஃபஸ்ட் ஹாஃபோட செகண்ட் ஹாஃப் வேறு மாதிரி இருக்குது. கம்பேராக பார்க்குற படம்னா இதாங்க படம், ஹாலிவுட் லெவலில் இருக்குது. நிறைய பேர் சொல்கிறாங்க என்னங்க படம் இது, என்னங்க இதுதாங்க படம், வேற என்னங்க ஹாலிவுட் லெவலில் எடுத்திருக்காங்க. உண்மையாக டிசர்வ்டு இந்த படம். சொல்கிறவன் 1000 சொல்லுவான். நாங்கள் தான் விஜய் ஃபேனா நானும் சொல்கிறேன், சூப்பராக இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அஜித் ஃபேனாக இருந்தால் கமெண்ட் பண்ணிருங்க. அப்புறம் நாங்கள் இப்போ வெளில போய் அப்படியே டீ குடிச்சு வீட்டுக்கு போகிறோம். அடுத்த வீடியோ சந்திக்கிற உங்கள்கிட்ட உங்கள் சக்ரேஷ் அண்ட் ஐம் ஸ்டீஃபன். பாய். வச்சாடா ஆப்பு. இப்போ உங்களுக்கு வருத்தம் என்னன்னா, அவங்க பொண்டாட்டி பிள்ளையா இருக்காங்க, உங்களை விட்டுட்டாங்க. பொண்டாட்டி பிள்ளைங்க மச்சினிச்சு மாமியா கீமியா எல்லாம் ஒன்னா கூடிட்டாங்க. நான் ரோட்ல நிக்கிறேன் கோயம்பேட்டுல. பகல்ல ஈ தொல்லை, நைட்ல கொசு தொல்லை.